சென்னை துறைமுகத்தில் சரக்குகளை கையாள டெண்டர் ஒதுக்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து ஓய்வு பெற்ற துறைமுக பொறுப்பு கழக இணை இயக்குநர் புகழேந்தி வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல் எபினேசர், எந்தெந்த பகுதிகளில் சிபிஐ சோதனை நடத்தப்பட்டு வருகின்றது, எப்பொழுதிலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது, இந்த சோதனை குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்று சென்னை துறைமுகத்தில் சரக்குகளை கையாள டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் டெண்டர் பொறுப்பு கழகத்தின் இணை இயக்குநராக பணியாற்றி வந்த ஓய்வு பெற்ற புகழேந்தி என்பவர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். இது சென்னை துறைப்பாக்கம், அதாவது மாபெரும் இந்த சரக்குகளை கையாளும் டெண்டர்கள் மாபெரும் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு அன்று எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் துறைமுகத்தில் இணைந்து இணை இயக்குநராக பணியாற்றி வந்த ஓய்வு பெற்ற அதிகாரி புகழேந்தி என்பவர் வீடு மற்றும் அதாவது அவருக்கு நெருங்கிய அலுவலகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மந்தவெளி பிரிவில் உள்ள சண்டே அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை முடிவுமே அதாவது என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களும் தெரிய வரும். இது மட்டுமல்லாமல் அதே போல ராயப்பேட்டை அம்மன்பாளையம் தெருவில் உள்ள அதாவது நிதி நிறுவன மேலாளர் சேகர் என்பவர் வீட்டிலும் இந்த சிபிஐ அதிகாரிகள் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல அம்பத்தூர் அருகே உள்ள ஐயப்பாக்கத்திலும் அதாவது சண்முகம் என்பவர் வீட்டிலும் இந்த சிபிஐ அதிகாரிகள் காலை 9 மணி முதல் சோதனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.